இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனிதக்குள் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்குறள்களின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதையும் நாம் இதன் மூலம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய வெகுளாமை அதிகாரத்தில் 5ஆம் குறள். இது எண்ணிக்கைப்படி 305ஆம் குறள். குறள் என்னவென்றால், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். இதன் பொருள் என்னவென்றால், தனக்கு துன்பம் வராமல் தன்னை காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும், காக்க முடியாமல் போனால் உடையவரையே சினம் கொள்ளும். கதையை பார்ப்போம். சுசி, மாத்திரை மருந்து சரியா எடுத்துக்கோ, ஒழுங்கா சாப்பிடு, பையன் வேணும் காலேஜ் போயிட்டு வந்ததும் தினம் 2 பேரும் போன் பண்ணுங்க, ஆபீஸ் மேனேஜர் ஏதாவது கையெழுத்து கேட்டா போட்டு கொடு, பிசினஸ் விஷயமா முன்பே சொன்னபடி நானும் புனிதாவும் UK US போயிட்டு ஒரு வாரத்தில் வந்துடுவோம் என முகில் மகன் தன் மனைவியிடம் சொல்லி விடைபெற்றார். மீண்டும் திரும்பி வந்து, உன் தம்பி முத்து வந்தா கேட்கிற படத்தை கொடு என்றார் முகில்வண்ணன். சுஷீலா மகிழ்வோடு விடை கொடுத்தார். முகில்வண்ணன் தந்தை ராமநாதன் தந்த தொழில் விவசாயம், பாட்டிலிங் தொழிற்சாலை, உணவு பேக்கேஜிங், பள்ளி நிர்வாகம் என யாவற்றையும் 18 வருடங்களாக வளர்த்து ஏற்றுமதி அளவுக்கு உயர்த்தியுள்ளார். கல்லூரி நாட்களில் சுஷீலாவை காதலித்து மணந்தார். சுஷீலா ஏழை குடும்பம். பெற்றோர்கள் அவரது தாய்மாமன்கள் புனிதாவை திருமணம் முடிக்க நினைத்தனர். பணக்கார தொழிலதிபர் மகள் புனிதாவும் முகில்வண்ணன் மிகவும் விரும்பினாள். சுஷீலாவின் வரவால், திருமண உறவால் புனிதாவின் கனவும் இருபக்க பெற்ற ஆசையும் நிறைவேறாமல் போயிற்று. காலப்போக்கில் சுஷீலாவின் அன்பு, பண்பு, பொறுமை, குடும்ப பாங்கு, ஓவியம், பாட்டுத் திறமை அனைவரையும் அன்பாக அனைத்து செல்லும் அவளை யாவரும் மனமாற ஏற்றுக்கொள்ளும்படி செய்தது. விஷக்காய்ச்சலால் சுஷீலாவின் இதயம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் 1 மாதம் இருந்தால் குழந்தை வேணுவை புனிதாவே பார்த்து கொண்டார். மகனை வளர்ப்பதில், தொழில் நிர்வகிப்பதில் சுஷீலா முகில்வண்ணனுக்கு உதவுவதில் புனிதா திருமணம் செய்து கொள்ளாது இதில் ஈடுபட்டால். சுஷீலா தம்பி முத்து ஆரம்பத்தில் முகில்வண்ணன் கம்பெனியில் வேலை செய்த பிறகு தனியாக தொழில் செய்ய முகில்வண்ணனிடம் கேட்டான். அவர் சுஷீலா முத்து பேரில் ஒரு ஜாயிண்ட் கணக்கு ஆரம்பித்து அதில் முதலீடு செய்து தொழில் செய்து கொள்ள சொன்னார். சுஷீலாவும் மகிழ்ந்து முத்து எதிர்காலம் நன்றாக இருக்கும் என நம்பினால் திருமணம் செய்து வைத்தால். காலப்போக்கில் சுஷீலாவின் உடல்நிலை பலகீனம் அடைந்த போது உறவு, தொழில், மனப்பிரச்சினை பகிர்வு, ஆறுதல் என பல காரணங்களால் புனிதாவும் முகில்வண்ணனும் புனிதா பங்களாவில் சேர்ந்து வாழ ஆரம்பித்தனர். இருபக்க பெற்றோரும் காலமானதால் எதுவும் மாற்றமின்றி நடந்து வந்தது. முகில்வண்ணன் புனிதா உறவை அறிந்து முத்து அதை அக்கா சுஷீலாவிடம் சொல்லப்போவதாக மிரட்டி பணம் பலவிதமாக அவரிடம் பெற்று ஆனந்த வாழ்வு வாழ்ந்தான். முகில்வண்ணன் மனதில் சினம் கொண்டாலும் சுஷீலாவிற்கு அதிர்ச்சி ஆகக்கூடாது என்பதால் பணம் கொடுத்து வந்தார். புனிதா தன் பெயருக்கு ஏற்றாற்போல் தனக்கு குழந்தைகள் வேண்டாம் என்று முடிவு செய்து முகில்வண்ணனுக்கு தொழிலில் உதவுதல், வேணுவை வளர்த்தல், சுஷீலாவின் உடல்நிலை பலகீனம் கருதி உதவி செய்தல் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தால். புனிதா தொழிலில் முகில்வண்ணனுக்கு உதவி தொழில் மேம்பட அக்கறையாக உள்ளாள் என்பதை சுஷீலாவும் அறிவாள். முத்து வந்து பணம் கேட்க அவள் காரணம் கேட்க எதுவும் சொல்லாமல் வாங்கிச் சென்றான். அவனது நடவடிக்கையில் சந்தேகமடைந்த சுஷீலா ஆபீஸ் விஷயமா கையெழுத்து பெற வந்த ஊழியர்களிடம் கேட்டு முழு விஷயம் அறிந்தார். தன் ஆரோக்கியத்திற்காக முகில்வண்ணன் தருவது அவளுக்கு சங்கடத்தையும் கோபத்தையும் தந்தது.
ஆனால் தன் உணர்வுகள் தன்னை அளித்தால் முகில்வண்ணன் அன்பு வீணாகிவிடும் என்ற கருத்தை ஒரு முடிவு செய்தார். சுஷீலா ஜாயின் கணக்கு இருந்த வங்கி சென்று அதில் இருந்த தொகை முழுவதும் கையெழுத்திட்டு பெற்றார். முத்து, அக்கா எப்போ குணமாவது, எப்போது கணக்கை செக்கப் செய்ய போகிறாள் என கருதி முகில்வண்ணனிடம் கறந்த பணத்தை எல்லாம் அதில் போட்டு வைத்திருந்தான். தொழில் எதுவும் செய்யவில்லை. குறிப்பிட்ட தொகை சேர்ந்ததும் பங்களா கட்ட, மனைவியுடன் வெளிநாடு செல்ல, விலையுயர்ந்த மருத்துவங்கள் பருக என பல ஆசைகள் வளர்த்து இருந்தான். அங்கு சென்று பார்த்தபோது அதில் பைசா இல்லை. அதை பார்த்தவன் முற்று அதிக கோபம் அதிர்ச்சி கொண்டான். அக்கா சுஷீலாவிடம் சென்று கேட்க அவள் பணம் தர மறுக்க அவன் புனிதா முகில்வன் தன் விவகாரம் சொல்ல, சுஷீலா அதிர்வே என்று இருந்தால் தம்பியை இனி இங்கு வரக்கூடாது, ஒரு பைசா தர முடியாது என்று சொல்ல மூத்து மயங்கொழிந்தான். சுஷீலாவின் கோபம் நல்லதற்காக அடங்கியதால் பாதிப்பு தரவில்லை. முற்று கோபம் கெட்டதற்காக வந்தது என்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவ செல்ல கூட வழியின்றி தெருவில் நின்றான். அன்பு நண்பர்களே, இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, கோபங்கள் நம் வாழ்வில் பலவித திருப்பங்கள் உண்டாக்குகிறது. அதனால்தான் கோபங்கள் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை ஒரு சீராகவும் இருக்கும், நலமாகவும் இருக்கும் என்பது பெரியவர்களின் அனுபவமும் நாமும் நம் வாழ்வில் நம்முடன் சேர்ந்து வாழ்பவர்களிடம் இதை பார்க்கிறோம். இது ஒன்று என்னவென்றால், கோபப்படுவதால் நமக்கு நன்மை இல்லை என்று இருந்தாலும் உணர்வுகள் அந்த கோப காலங்களில் அதிகமாவதால் அதில் கோபப்படுபவருக்கும் சரி, கோபத்தை தாங்கிக் கொள்வதற்கும் சரி, அது கெடுதிகள் அந்த உணர்வுகள் உண்டாக்குகின்றன. இது மருத்துவ ரீதியில் பலவிதமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதனை அந்த காலத்திலேயே இந்த ஒரு நுணுக்கமான பிரச்சனைகளை பெரியவர்கள் நம் முன்னோர்கள் உணர்ந்திருந்தார்கள். திருவள்ளுவரும் இதை உணர்ந்தே கோபத்தின் விளைவுகள் கொடுமையானது, கோபத்தின் விளைவுகள் தேவையில்லாதது என்று பல குரல்களை கொடுக்கிறார். இக்குறளில் அவர் கோபம் நல்லதல்ல, அதிகம் கோபப்படுபவர் அவர்களையே அது மாற்றிவிடும் என்று பல விதமாக கூறுவது நாம் சிந்திக்கத்தக்கது. இத்துடன் கதை முடிகிறது. வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் வரும் பொருளும் கதையும் படங்களும் யாவும் கற்பனையானவை. அவை யாரையும் எதையும் குறிப்பிடுவது அல்ல, அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் இருக்கப்பட்டது. அவற்றை படித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மனம் கவர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.